பள்ளி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தமிழக பள்ளி கல்வித்துறை சாதனை. முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம். நம் இலக்கை நோக்கிய நீண்ட பயணத்தின் தொடக்கம்தான் இது என பள்ளிக்கல்வி உயர்கல்வித்துறைகள் புதிய திட்டங்களின் சாதனைகள் குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் கடந்த 3 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள், சாதனைகள் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறை சாதனைகள், நான் முதல்வன், புதுமை பெண் திட்டங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டன. இவற்றை சுட்டிக்காட்டி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது: திராவிட மாடல் அரசின் 3 ஆண்டுகளில் தமிழகத்தின் கல்வித்துறை கண்டுள்ள 4 கால் பாய்ச்சல் வளர்ச்சிக்கு இன்றைய செய்தித்தாளில் வந்துள்ள செய்திகளை சாட்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளார். பள்ளிகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள். பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் முதல் வாரத்துக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் அனைத்து பள்ளிகளிலும் தூய்மை பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடந்த பள்ளி பொதுத் தேர்வுகளுக்கு பிறகு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 10ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளன. பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். பள்ளிகள் திறக்கப்படும் நாளில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள், நோட்டுகள், சீருடை வழங்கப்பட உள்ளன. அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர் தன் சுத்தம், பள்ளி வளாக தூய்மை, பள்ளியின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பெறுதல் வேண்டும். மேலும் கழிவு மேலாண்மை முறைகளை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். பள்ளி அலுவலகம் மற்றும் தலைமை ஆசிரியர் அறையை முழுமையாக தூய்மை செய்தல் வேண்டும். காலை மற்றும் மதிய உணவு திட்டத்திற்கான சமையல் அறை நன்கு சுத்தம் செய்யப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும். அனைத்து வகுப்பறைகளையும் சுத்தம் செய்து நன்றாக நீரால் தூய்மை செய்து பள்ளியில் உள்ள கட்டிடங்களையும் வளாகத்தையும் தூய்மையாக மிளிரச் செய்ய வேண்டும். பள்ளி வளாகத்தில் சேரும் தேவையற்ற குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பை என இனம் பிரித்தல் மற்றும் மறுசுழற்சிக்காக உள்ளூர் நிர்வாகத்திடம் திடக்கழிவுகளை ஒப்படைத்தல் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளின் வங்கி கணக்குக்கு அனுப்ப பள்ளியிலேயே ஆதார் பதிவு முகாம். பள்ளிக்கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாணவர்களுக்கு சத்துள்ள மதிய உணவு, விலையில்லா பாடப்புத்தகங்கள், மடிக்கணினி, சீருடை, காலணி, புத்தகப்பை, கிரையான்ஸ், வண்ண பென்சில்கள், கணித உபகரண பெட்டி, புவியியல் வரைபட புத்தகம், கம்பளிச்சட்டை, மழைக்கால ஆடை, உரைக்காலணி, காலுறைகள், பேருந்து பயண அட்டை மற்றும் மிதிவண்டி போன்ற விலையில்லா நலத்திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் மாணவர்களின் தேவைகள் முழுமையாக நிறைவு செய்யப்படுகின்றன. மாணவர்களுக்கு அளிக்கப்படும் நலத்திட்டங்கள் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக அனுப்புவதற்கு ஆதார் எண் அவசியமாக உள்ளன. எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் ஆதார் அட்டை அவசியமாகிறது. குறிப்பாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆதார் அட்டை மிகவும் இன்றியமை தேவையாகவும் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கும் மிகவும் முக்கியமானதாக உள்ளது. இவை அனைத்து மாணவர்களுக்கும் குறித்த நேரத்தில் முறையாக சென்று சேர்வதை உறுதி செய்ய நேரடி பயனால் பரிமாற்றம் மூலம் பயனர்களின் வங்கி கணக்குக்கு நேரடியாக செலுத்தும் முறை அமலாகி உள்ளன. இது குறித்து பள்ளிகளில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 3, 4 அரசு கணினி சான்றிதழ் தேர்வு. தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவிப்பு. அரசு கணினி சான்றிதழ் தேர்வு ஆகஸ்ட் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடத்தப்படும் என தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. தட்டச்சு, சுருக்கெழுத்து, தமிழ் மற்றும் ஆங்கிலம், கணக்கியல், அரசு கணினி சான்றிதழ் தேர்வு ஆகிய வணிகவியல் தொழில்நுட்ப தேர்வுகளை மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஆண்டுக்கு 2 முறை நடத்துகின்றன. இந்நிலையில் ஆகஸ்ட் பருவ அரசு கணினி சான்றிதழ் தேர்வுக்கான அறிவிப்பை தொழில்நுட்ப கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. மேலும் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் உதவி சுற்றுலா அலுவலர் கிரேடு 2 தேர்வு மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கே அரசு கணினி சான்றிதழ் தேர்வு தேர்ச்சி அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது. இல்லம் தேடி கல்வி. தன்னார்வலர்களுக்கு ஹைடெக் லேபில் 2ஆம் கட்ட தேர்வு. கடந்த 4 நாட்களுக்கு முன் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதிய தன்னார்வலர்களில் வெற்றி பெற்ற தன்னார்வலர்களுக்கு வருகின்ற 5/6/2024 புதன்கிழமை அன்று ஹைடெக் லேபில் 2ஆம் கட்ட தேர்வு நடத்தப்பெற உள்ளன. வெற்றி பெற்றவர்களின் இறுதிப்பட்டியல் கெல்ட்ரான் நிறுவனத்தின் மூலம் இன்று முதல் தன்னார்வலர்களின் மொபைல் எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.